நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கார்டன் ஐடியாஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண ரைஸ் பேக்கை வச்சு நம்ம எந்த அளவுக்கு அழகாக நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு க்ரோ பேக்கை வந்து இதுலேருந்து தயார் பண்ண போகிறோம். நீங்களே பாருங்கள். ஒரு ரைஸ் பேக்கை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து முன்னும் பின்னுமாக வந்து இது மாதிரி மாற்றி மாற்றி மடிச்சுக்கிட்டே வாங்க. அழகாக ஒரு மடிப்பு இல்லாமல் நீங்கள் பொறுமையாக வந்து இதை நீட்டாக வந்து மடித்து வைங்க. மடித்ததுக்கப்புறம் ஒரு கயிறு வச்சு இதை வந்து பின்னாடி வந்து கட்டுங்க. பாருங்கள், நான் இப்போ வந்து இந்த ரைஸ் பேக் வந்து கரெக்டாக மடித்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீட்டாக வந்து மடித்து வச்சுக்கிங்க. மடித்து வச்சதை வந்து நம்ம இப்படி வந்து நல்லா டைட்டாக வந்து அவிழ்க்க முடியாத அளவுக்கு வந்து இந்த கயிறால் நம்ம இதை கட்ட போகிறோம். நம்ம வந்து ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம இந்த கார்டன் வந்து ஆரம்பிக்கிறோம். அதனால் வந்து நம்ம க்ரோ பேக்கை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற வீட்டில் எதெல்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையிலேருந்து எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலான்ற மைண்ட் தாட்டில் தான் இது பண்ணுறோம். பார்த்திங்கன்னா, கட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த பேகை வந்து நம்ம திருப்பி வந்து உள்ளார இருந்து வெளில எடுத்து ஒரு நீட்டாக வந்து அதை நம்ம வைக்கிறோம். பார்த்திங்கன்னா, நம்மளோட க்ரோ பேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுற்றி இருக்கிறத வந்து அழகாக வந்து மடித்து வச்சுக்கிறோம். பாருங்கள், மேலே இருக்கிறது வந்து சீக்கிரம் வந்து வெயிலில் வந்து மக்கிடும். அதனால் வந்து இப்படி மடித்து விட்டுட்டோன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வரும். கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் அளவுக்கு நம்ம இந்த ரைஸ் பேக் வந்து நம்மளுக்கு க்ரோ பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றது பாருங்கள். ஒரு கடையில் வாங்கின க்ரோ பேக் அளவுக்கு இது இருக்குங்க. பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இந்த ரைஸ் பேக்கில் தான் நான் வந்து வச்சுருந்தேன். கரும்பு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இது ரொம்ப வந்து மக்கிடுச்சு. பார்த்திங்கன்னா, இதிலேருந்தே நான் வந்து 2, 3 அளவுக்கு வந்து நான் வந்து கரும்பு வந்து வெட்டி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா, 2 வருஷம் கிட்டத்தட்ட வந்து இந்த ரைஸ் பேக் வந்து எனக்கு வந்து யூஸாக இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச க்ரோ பேக்கில் வந்து நம்ம இதை வந்து மாற்றி வச்சுக்கிறோம். பார்த்திங்கன்னா, மேலே வந்து நான் வந்து அடுப்பு கறி துண்டு வந்து போட்டிருந்தேன். அது வந்து நல்ல ஒரு வெயிலுக்கு வந்து மூடாக்கா இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து தண்ணி விட்டாலே போதும். அது பார்த்திங்கன்னா, 1 வாரம் அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அந்த வந்து கறி துண்டெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிறது மூலயமா வந்து நம்ம இது வந்து திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கறி துண்டுகளை. பாருங்கள், இதிலேருந்தே வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை அளவு வந்து கரும்பு வந்து வளர்ந்துருக்குறத பாருங்கள். ஒரு சின்ன வந்து ரைஸ் பேக் தான் இது. பார்த்திங்கன்னா, 2 வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு நல்ல இதை வந்து கொடுத்துருக்கு நம்மளுக்கு. இந்த ரைஸ் பேக் வந்து நம்ம பிச்சு கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட செமையான வெயிட்டுங்க. இது வந்து தூக்க முடியாத அளவுக்கு வந்து வெயிட் இருந்தேன். பார்த்திங்கன்னா, அடி ஃபுல்லாக வந்து அந்த மண்ணே தெரியாத அளவுக்கு வேர் தாங்க. வேர் தான் ஃபுல்லாக வந்து அந்த கீழே வந்து வேர் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. அந்த மண்ணை வந்து நம்ம கலைக்காத அளவுக்கு வந்து வேர் கட் ஆகிடும்ன்றதால அப்படியே வந்து நம்ம இந்த க்ரோ பேக்கில் தூக்கி வச்சுருவோம். பாருங்க, அப்படியே வந்து மண்ணை கலைச்சா வந்து வேர் கட் ஆகிடும். அதனால் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா வந்து இதனோட வந்து ஆயில் வந்து இன்னும் நம்ம வந்து அதிகப்படுத்தலாம். பாருங்கள்,
இப்போ நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரோ பேக்கில் வந்து இந்த கரும்பு செடியை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஏற்கனவே வந்து இந்த க்ரோ பேக்கில் வந்து போடுறதுக்காக உரம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து மாட்டு சாணமும் வந்து அதிகமாக வந்து மக்கிய தழை, இலைக, இந்த குப்பை இதெல்லாம் போட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மாட்டு சாணம், களிமண், மணல் இந்த கலவை வந்து அதிகமாக கொடுக்கறது மூலயமா கரும்பு வந்து அதிகப்படியான வந்து விளைச்சலை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இயற்கையாக விளைவிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வேறு எதுலேயுமே வராதுங்க. இப்போ வந்து நான் அந்த கரும்பை வந்து அப்படியே தூக்கி அதில் அந்த க்ரோ பேக்கில் வந்து வச்சிடுறேன். பாருங்க, அப்படியே வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வச்சு நான் வந்து அந்த க்ரோ பேக்லேயும் வந்து எப்படியும் வைக்க முடியாத அளவுக்கு வச்சு அழுத்தி மேலே வந்து மண்ணை நிரப்பி நான் வச்சுட்டேன். பாருங்கள், வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குன்றது. பாருங்கள், ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ண வந்து ரைஸ் பேக்கில் இருந்து எடுத்து ஒரு க்ரோ பேக் மேலே வந்து ஒரு 2 வருஷமாக வச்சுருக்கோன்றது வந்து பெரிய விஷயங்க அது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு அதிகப்படியாக வந்து காசு வந்து செலவாகாது. நம்ம இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இதை தூக்கி போடணுன்ட்டு நான் வந்து இதை வந்து ஒரு க்ரோ பேக் மாதிரி ரெடி பண்ணியே வச்சுட்டேங்க. பாருங்கள், இருக்க மேலே வந்து இந்த மண் கலவையெல்லாம் வந்து தூவிட்டு மேலே வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த கறி துண்டை வந்து அது மேலே வந்து நம்ம மூடாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த மூடாக்கு வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வைக்கோல், இந்த காஞ்ச இலைங்க இதெல்லாம் வந்து மூடாக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடாக்கு வந்து யூஸ் பண்ணுறதால அதிகப்படியான வந்து நீர் செலவு வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படும். பார்த்திங்கன்னா, வெயிலில் வந்து அதிகமாக வந்து வேர் வந்து காஞ்சி போகாத அளவுக்கு இந்த மூடாக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து செடி வந்து செத்து போகாது. அதுதாங்க இந்த மூடாக்கு. இந்த மாதிரி கார்டன் ஐடியாஸ் சேனலில் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. முடிஞ்சால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.